Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த காலேஜ் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜ்ல 2024 வந்து என்ன கட் ஆஃப்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சீட்ஸ் எடுத்திருக்காங்க, க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் க்ளோசிங் கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அஃபீஷியல் டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். 3 ரவுண்ட்ஸ் 2024 முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அலாட் ஆகும் பாத்தீங்களா, அதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி அஃபீஷியலான ஒரு கட் ஆஃப் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது வந்து 2024 ஒரு அஃபீஷியல் கட் ஆஃப் சொல்லலாம். ஓகேங்களா, அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல என்ன கட் ஆஃப்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவுன்சிலிங் சம்பந்தமான அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2608. ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வாட் எவர் நீங்க வந்து ஒரே நேம்ல வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறனால நினைக்கிற காலேஜ்ல உங்களுக்கு வந்து சீட்ஸ் அலாட் ஆகாம போகும். நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதனால வந்து கவுன்சிலிங் கோட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த காலேஜுக்கு அதான் கவுன்சிலிங் கோட். ஓகேங்களா, ஏடிஎஸ் கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 168.5 கட் ஆஃப்ல வந்து எம் குமாரசாமி காலேஜ்ல கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜ் 2024 கட் ஆஃப் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓப்பன் கேட்டகரியில 168.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அண்ட் தென் பிசில பாத்தீங்கன்னா 159 கட் ஆஃப்லயும், பிசிஎம்ல 148.5 அண்ட் எம்பிசி ஆல்சோ 148.5 அண்ட் எஸ்சி 101.5லயும் அண்ட் எஸ்சிஏ பாத்தீங்கன்னா 108 கட் ஆஃப்லயும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது ஏஎம்எல் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 165 கட் ஆஃப்லயும், அண்ட் தென் பிசில 156.5, பிசிஎம்ல 150, எம்பிசில 143.5, எஸ்சில பாத்தீங்கன்னா 118.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா 2024 ஒரு கட் ஆஃப் குமாரசாமி காலேஜ்ல. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது சிஎஸ்பிஎஸ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 160.5லயும், அண்ட் பிசில பாத்தீங்கன்னா 151, பிசிஎம் 140, எம்பிசி 141.5 அண்ட் எஸ்சி பாத்தீங்கன்னா 102 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது சிவில் இன்ஜினியரிங்க்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கறது ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. ஏன்னா ஆக்சுவலா கோர்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கறனால நம்ம எல்லா கோர்சஸுமே சொன்னோம்னா டைம் டியூரேஷன்ஸ் ரொம்பவே அதிகமா போயிடும். அப்படிங்கறனால நம்ம முக்கியமா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு வந்து என்ன கட் ஆஃப் அப்படிங்கறத பார்த்தலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில 174.5லயும், பிசில 169, பிசிஎம் 130.5, எம்பிசி 155.5, எஸ்சி 95.5 அண்ட் எஸ்சிஏ 108.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இசி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 168.5ல ஓப்பன் கேட்டகரிக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா 163.5 அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ஸ்டூடெண்டோட ஒரு கட் ஆஃப்னு சொல்லலாம். இந்த காலேஜுக்கு இப்போ ஆக்சுவலா ஒரு 60 சீட் வந்து கவுன்சிலிங்க்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறப்போ கடைசி எடுத்த ஸ்டூடெண்டோட கட் ஆஃப் 163.5. அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 170, 180, 190 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த காலேஜ்ல இருப்பாங்க, படிப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஓகேங்களா, அடுத்தது பிசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 152.5லயும், பிசிஎம்ல பாத்தீங்க அப்படின்னா 113 அண்ட் எம்பிசில 145.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 86லயும், எஸ்சிஏக்கு பாத்தீங்க அப்படின்னா 127 கட் ஆஃப்ல வந்து க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் இசி டிபார்ட்மெண்ட் இன் எம் குமாரசாமி காலேஜ். அடுத்ததாக இசி ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. விஎல்சி டிசைன் இசிஇல பாத்தீங்கன்னா விஎல்சி டிசைன் இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 152லயும், பிசில 137.5 அண்ட் எம்பிசில பாத்தீங்க அப்படின்னா 118.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஓப்பன் கேட்டகரிக்கு 167.5, பிசி 160.5 அண்ட் பிசிஎம் பாத்தீங்கன்னா 133.5லயும் அண்ட் எம்பிசில 147.5, எஸ்சி 111.5, எஸ்சிஏ பாத்தீங்கன்னா 116.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து 2024 எம் குமாரசாமி கரூர் காலேஜில் இருக்கக்கூடிய கட் ஆஃப்னு சொல்லலாம். ஓகேங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த காலேஜில் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பத்தின அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும், ப்ராப்பரா கவுன்சிலிங் எப்படி பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விதமான அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.